கடந்த 3 நாளா இணையதளத்தில வந்து பாரியும், விக்னேஷ் அவர்களும் பேசின அந்த டிபேட் வந்து ரொம்ப வைரலா போகிட்டே இருக்கு. எனக்கு இத உடனே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்ற மாரி தான் என் மனசுல வருது. ஏன் சொல்றேன் அப்படின்னன்னா, இது ஒரு பெரிய பிரிவா வந்து பிரியிறாங்க. தமிழ் தேசியத்திலயும் சரி, அதுக்கு வெளிய இருக்கிற ஆளுங்களும் சரி, ஒரு பெரிய ஒரு இது கரெக்ட்டு, அது கரெக்ட்டு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற வன்மமும், அந்த கோபத்தையும் எல்லாத்தையும் கிளறி விடுற மாரி இருக்கு. நம்ம எல்லாரையுமே சாந்தப்படுத்தி உண்மைய புரிய தான் வைக்கணுமே தவிர, நம்ம சொல்ற உண்மையினால அவங்க வெடிச்சு வெளிய வந்து எந்த ஒரு மதத்தையும், யாரையும் வந்து இழிவா பேசுறதோ, அ வன்மத்த கொட்டுறதோ இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல எனக்கும் எல்லாருக்குமே தெரியும். படையெடுப்புல எல்லாமே வந்து கலைஞ்சு போய் கொலாப்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்றது. இலக்கணத்திலயும் சரி, இல்ல ஏதாவது புராண கதைகளிலும் சரி, எது உண்மை, எது பொய் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு வடக்கு, தெற்குன்றீங்க. அன்னைக்கெல்லாம் முருகர் காலத்துலலாம் வந்து அப்படி ஒண்ணு இருந்ததான்னே எனக்கு தெரியல. இது இந்தியான்றதே எப்போ வந்ததுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த முருகர் காலம் அப்படின்னும்போது அது யாருக்குமே தெரியாது. இலக்கணத்தை எழுதின நீங்க சொல்ற பரிபாடல் எதுலயுமே சரி, அவங்களே ஒரு ரெஃபரன்ஸ வச்சு தான் இருப்பாங்க. ஏன்னா காலமே ரொம்ப டிஃப்ரெண்ட்ல இருக்கு. அந்த பாடல் வந்த காலமும் சரி, முருகர் வாழ்ந்த காலம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நம்ம 2000 ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனாலே என்ன நடந்ததுன்னு தெரியாதம்போது, எப்பயோ நடந்த ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து கரெக்ட்டா எழுதுவாங்கன்றது எந்த ஒரு சாட்சியும் கிடையாது. அத நம்பணுன்ற அவசியமும் கிடையாது. என்னுடைய கருத்து என்னன்னா, நம்பிக்கை தான் கடவுள். கடவுள் தான் நம்பிக்கை. எனக்கு இது நம்பிக்கை, நான் கும்பிடுறேன். அதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல உரிமை இருக்கு. உங்களுடைய நம்பிக்கை அதுனா நீங்க கும்பிடுங்க. அத விட்டுட்டு இவன் இந்த வழியில வந்தா என்னுடைய கடவுள தூக்கிட்டு போயிடுவான். அந்த வழியில வந்தா என்னுடைய கடவுள அ அமுக்கிடுவான் அப்படின்ற இதுக்கே போவாதீங்க. எல்லாருக்கும் எல்லா மதத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு உரிமை இருக்கு. அது ரைட்ஸும் கூட. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமா நீங்க எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணலாம். எந்த நம்பிக்கையும் ஃபாலோ பண்ணலாம். இது இந்தியா. அத தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் இந்த டிபேட்ட வந்து தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும். இது வேற மாரி எங்கேயோ போயிட்டுருக்கு. இது 2 தரப்பா பிரிஞ்சு இப்போ வன்மத்த பேசிட்டு இருக்காங்க. உண்மைய பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா, அது வன்மமா மாறி சண்டை அந்த மாரி போகுமோன்ற மாரி தான் இருக்கு இணையதளத்தில இப்போதைக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இத நிப்பாட்டிக்கங்க. கடைசியா சொல்றேன். உண்மை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எதுவுமே தெரியாது. இப்ப இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியா இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது. நன்றி.